கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையான்கிற தலைப்பில் இந்த ஜெபத்தை பார்க்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்து வருகிறேன். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது 105வது எபிசோடாக இருக்கிறது. ஒருவேளை புதிதாக இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருந்தால் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். முழுக்க முழுக்க கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக மாத்திரமே இந்த ஜெபம் நடைபெறுகிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக காட்டுவார். கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு நீங்கள் எப்படி விசுவாசமாக இருக்கணும், எப்படி ஜெபத்தோடு அந்த கடன் தொல்லை ஹேண்டில் பண்ணணுங்கிற கர்த்தருடைய ஆலோசனைகள், உபதேசங்கள், ஜெபங்கள், கர்த்தர் உங்களை வழிநடத்தக்கூடிய பாதைகளை என் மூலியமாக என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். அதனால் கடன் தொல்லை ஆன பிறகு உங்கள் மனசில் ஒரு பெரிய பாரம் சூழ்ந்து கொள்ளும். ஒரு பெரிய மலையை தூக்கி தலை மேலே வச்சுக்கின்னு ஒரு மனுஷன் நடந்து போனால் எப்படி இருப்பானோ அதுபோல் கடன் தொல்லை என்பது மிகப்பெரிய மனபாரத்தை உங்களுக்கு தரும். ஓகேங்களா? அது மாத்திரமில்லை, கடன் தொல்லைகள் ஏற்பட்ட பிறகு உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் இருக்காது, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போயின்னு இருக்கும். இதில் கடன் உங்களுக்கு கொடுத்தவனுடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக உங்களை அப்படியே நிலகொலைய வைக்கும். மறுபக்கம் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பரியாசமாக பார்ப்பாங்க, அற்பமாக பார்ப்பாங்க. ஒரு சில பேர் நீங்கள் இப்படி முன்னாடி போகும்போது பின்னாடி கூட அதை போகிறாப்பர் அவளுக்கு வீட்டை சுற்றி கடன், ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு அவள் போயின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தலாம் உங்களை. அதனால் ஊர் என்ன பேசுது, ஜனங்க என்ன பேசுகிறாங்க, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, உங்கள் மனசாட்சிக்குள்ளே நீங்கள் என்ன பேசுகிறீங்கலாம் நீங்கள் எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை குறித்து உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். முதல்ல நீங்கள் பயப்படவே கூடாது. நல்லா கவனிங்க. என் அன்பு சகோதரி, உன்னை பார்த்து தாம்மா கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு இயற்கையாகவே அக்கா தங்கச்சி கிடையாது. நான் பலமுறை செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன், ஜெபத்தில் சொல்லியிருக்கிறேன். நீங்களாம் என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரியாக நினச்சி தான் உங்களை தைரியப்படுத்துகிறேன் என்கிற ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு தந்ததால் தான் உங்களை பார்த்து எப்போவுமே நான் அன்பு சகோதரி, அன்பு சகோதரின்னு சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு பாசம். ஒரு கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சி இல்லைன்னு சொல்லி எத்தனையோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இன்ன வரைக்கும் எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. ஏன்னா எனக்கு கூட பிறந்த 3 அண்ணன்கள் இருக்கிறாங்க. நாங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேருங்க. நான் தான் கடைசி பையன். அதனால் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப மனவேதனைப்படுவது உண்டு. ஆனால் இந்த ஊழியத்தில் வந்த பிறகு எனக்கு ஆயிரக்கணக்கான சகோதரிகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதனால் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதனால் என் அன்பு சகோதரியை, உன்னை பார்த்து தாம்மா கர்த்தர் சொல்கிறாரு. தெளிவாக சொல்கிறேன், உன்னை பார்த்து, உன்னோட கூட பிறந்த ஒரு சகோதரனை போல கர்த்தர் என்னை கொண்டு, என் அன்பு சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, கண்டிப்பாக உன் கடன் தொல்லைக்கு ஒரு வழி ஆண்டவர் திறப்பாராமா. ஊர் என்ன பேசுது, ஜனங்க என்ன பேசுகிறாங்க, சொந்தக்காரர் என்ன பேசுகிறாங்களெல்லாம் நீ மனசில் வைக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளை கேட்டு டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகி அழக்கூடாதுமா. கடன் பிசாசு உன் வீட்டுக்குள்ளே கொண்டு உன்னுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை தடை பண்ணி நீ வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்ட பிசாசு பிளான் பண்ணி உன்னை கட்டிட்டான். அப்போது உன்னோட சொந்த அண்ணன் போல் ஒரு பாஸ்டர் இன்றைக்கி உனக்கு சத்தியத்தை சொல்ல வந்திருக்குன்னா எதுக்குன்னா உன்னை கர்த்தர் மீட்டு எடுப்பார். ஓகேங்களா? அப்போது சில பேர் கேட்குறாங்க, என்ன அன்பு சகோதரி, அன்பு சகோதரின்னு சொல்கிறீங்களே, இப்போ பிரதருங்களுக்கெல்லாம் நீங்கள் மெசேஜ் பேசலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு சில ஜென்ஸுங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன பாஸ்டர் எப்போ பார்த்தா நான் அன்பு சகோதரின்றீங்க, எங்களெல்லாம் விட்டுட்டீங்கன்னு கொஞ்சம் சிரிச்சிங்கன்னு அவர் சொன்னார். ஏன் குறிப்பாக பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு ஏன் நான் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஆண்களுக்கு இருக்கிற தைரியம் பெண்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? அதனால் ஆண்களை யாரும் தவறாக நினைக்காதீங்க. குறிப்பாக நீங்களே
உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் பாருங்கள், கடன் வாங்கி இருக்கிற ஆண்களையும் பாருங்கள், கடன் வாங்கின பெண்களையும் பாருங்கள். பெண்கள் அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போயிருப்பாங்க. ஆனால் ஆண்கள் ஓரளவுக்கு தங்களை தேர்த்திக்கின்னு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு செல்ஃபு அந்த அந்த அதாவது சுய நம்பிக்கை, சுய தைரியம் இதெல்லாம் அவங்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்குது. ஆனால் பெண்கள் ஒரு பலவீனமான பாண்டம். அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க. இந்த கடத்தை வாங்கிட்டா, கடன்காரன் ஏதாவது சின்ன வார்த்தை சொல்லிட்டாவோ, ஒரு இடத்துல ஒரு அசிங்கம் ஏற்பட்டால் அவங்களால தாங்கவே முடியாது. அதனால் எனக்கும் அக்கா தங்கச்சி இல்லைன்றதால உங்களையெல்லாம் எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரியாக நேசிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பல ஊரில் இருக்கிற சகோதரிகள் பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி தங்களுடைய வேதனையெல்லாம் சொல்லி என்கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு என்கிட்ட பேசணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை கூப்பிடுங்க. உங்களுடைய வேதனையை விசாரித்து உங்கள் கடன் தொல்லைக்கு வேண்டிய எல்லா ஆலோசனையும் எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க தான் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு என்னை உட்கார வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த ஜெபத்துக்காக, உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக ஒரு வசனத்தை தரேன். அந்த வசனத்தை வச்சு நீங்கள் அப்படியே மனதுருகி ஜெபிக்கணும். என்ன தான் யூடியூப்பில் நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஜெபம் இருக்கணும், உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கணும். ஏசப்பா எனக்கு கடன் தொல்லை விடுதலை தருவார், அந்த கடன் பிசாசை என் காலில் போட்டு நான் நசுக்குவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தால் பிசாசுக்கு பிடிக்காதுமா. பிசாசு என்ன பண்ணும், 100 கடத்தை விடும். உங்களுக்கே தெரியாது. அழகாக உங்களை கூட்டு போய் கடன் வாங்க வச்சு அந்த பத்திரத்தில் பிசாசு கையெழுத்து வாங்கிடும். லோனு போட்டுருவீங்க, மகளிர் குழுவில் போய் சேர்ந்துருவீங்க. அங்கே இங்கே கடன் ஆகிடும். இதில் சொந்த வீடு இல்லை அப்படின்னா, இன்னும் வாடகை கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கடத்தை வாங்கிங்க. திடீர்னு கரண்ட்டு பில்லு கட்டணும், திடீர்னு கேஸ் புக் பண்ணணும், குடும்பத்தில் அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது, சில சமயம் பொருளாதார தட்டுப்பாடு ஆகிடும். இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்க வரும். கடன் பிசாசு எப்படி வருது, எந்த ரூபத்தில் என்பதை கிரகிக்க முடியாது. ஒருவேளை இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை இல்லாமல் இருக்கலாம். ஒரு பாதி கடத்தில் நீங்கள் இருந்துங்கன்னு ஓரளவுக்கு கௌரவமாக நீங்கள் வாழ்ந்துன்னு இருக்கலாம். மொத்த கடலில் நீங்கள் முழுகாதபடி ரொம்ப ரொம்ப ஞானமாக செயல்படணும். ஏசப்போ ஒரு சின்ன எறும்பை வச்சு நம்ம எல்லாருக்கும், என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரி, ஒரு எறும்பை வச்சு ஆண்டவர் நமக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். எறும்புக்கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கோ, எறும்புக்கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கோன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதுக்கு சொல்லியிருக்கிறாரு? அது வெயில் காலத்தில் சேர்த்து வைக்கும். ஏன் சேர்த்து வைக்குது? மழை காலத்தில் கஷ்டம் வந்தால் நமக்கு இப்போ சேர்த்து வச்சிருக்கிற இந்த உணவு தானியம் மழை காலத்தில் பயன்படும்னு சொல்லி அதை ஞானமாக அந்த எறும்பு என்ன செய்யுமா, உணவு தானியங்களை தன்னுடைய இருப்பிடத்தில் கொண்டு சேர்க்குமா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கிட்டையாவது போய் நீ ஞானத்தை கற்றுக்கோ அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் தயவு செய்து நீங்கள் வாங்கின கடத்தோடையும் இதோடு நிறுத்தினீங்கன்னா நீங்கள் காக்கப்படுவீங்க. மேலும் 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 கடன் வாங்கணும், மேலும் மேலும் கடன் சிந்த உங்கள் மைண்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரசங்கம் கூட, இந்த ஜபம் கூட உங்களுக்கு ரீச் ஆகாது. முதல்ல உங்கள் சிந்தையை தெளிவுபடுத்துங்க, மனசை ஒருமனப்படுத்துங்க. இப்போ நீங்கள் உடஞ்சி போயிருக்கிறீங்க, அவமானப்பட்டு இருக்கிறீங்க, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனையோடு இருக்கிறீங்க. ஏன்னா எல்லா பொருளாதாரமும் ஒன்றுமேலாம் போச்சு. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியாயிடுச்சு. எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு பண வரவு கிடையாது. எல்லா பக்கமும் கஷ்டம், அவமானம், கண்ணீர். ஊரை விட்டு ஓடி போயிடலான்ங்கிற எண்ணத்தில், இல்லை பேசாமல் தற்கொலை பண்ணி செத்துலான்ற படபடப்பில், பயத்தில், திகிலில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி ஒரு வசனத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். ஓகேங்களா? என் அன்பு சகோதரி, உனக்கு தராருமா, ஏசப்பா உனக்கு தான் தராரு. உன்னை தைரியப்படுத்த, உன் மனவேதனையை மாற்ற, மறுபடியும் நீ இழந்து போன விசுவாசத்தையும் ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தை உனக்கு தரதாமா ஆண்டவர் என்னை உன்னுடைய சொந்த சகோதரனாக வெளிப்படுத்தி இந்த வசனத்தை காட்டுற. பிஸ்னஸ் பண்ணி தோற்று போயிருக்கிற என் அன்பு சகோதரி, வாழ்க்கையில் வெற்றியே இல்லை, கடத்துக்கு மேலே கடன், ஒரு மாதத்துக்கு லட்சக்கணங்களாக வட்டி கட்டுறேன், என்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இனி இந்த ஊரில் நான் இப்படி மானத்தோடு வாழ போகிறேன், என் கௌரவமெல்லாம் ஏற்கனவே பாதி போச்சு, ஒன்றுமே பாஸ்டர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீரோடு அழுகிறாங்க. சில பேருக்கு
சாப்பிடக்கூட வழி இல்லைங்க. கடன் 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 கடன், வட்டி 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 வட்டி, இதுதாங்க வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மீட்பில் இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓகேங்களா? அதில் இந்த தீர்க்கதரிசியானவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த மீட்பில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நீங்கள் வசனத்து மூலமா நல்லா தெளிவாக பார்த்து கண்ணீரோடு மன உருக்கத்தோடு நீங்கள் ஜெபிச்சாதான் கடன் என்கிற சாபக்கட்டு உங்கள் வாழ்க்கையில் உடஞ்சி கை நிறைய வருமானத்தை தந்து உங்களை ஆண்டவர் கொடுக்கிறவள ஆண்டவர் மாற்றுவார். ஓகேங்களா? இப்போ வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் இது தரார். உங்களுக்கு உண்மையிலே இப்போ கடன் தொல்லை, மாதம் மாதம் வட்டி கட்டி 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 திவால் கண்டிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. இனி கடனுக்கு கூட உங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. கடன் கேட்டால் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல யாருமே உங்களுக்கு கடனை கொடுக்க முன் வரலை. எல்லாருமே உங்களை கைவிட்டாங்க. உண்மையாக போயிங்களா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் உங்களை விட்டு விலகிட்டாங்களா? ஏன் உங்களை வெறுத்து கூட போயிருக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி மனவேதனை சொல்லி அழலான்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட உங்கள் அக்கா தங்கச்சி கூட உங்கள் ஃபோனை எடுக்கல தானே சொல்லுது. ஏன்னா கடன் ஆன பிறகு உங்களை எல்லாரும் வெறுப்பாங்க. உங்களை பார்த்தாவே பயந்து ஓடுவாங்க. உங்கள் ஃபோன் வந்தாவே அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய பாதிப்பு, உங்களுடைய அவமானம், இந்த உங்களோட கஷ்டம் உங்களோட போட்டோம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. இதான் மனுஷ புத்திங்க. பணம் பொருள் இருந்தால் 1000 பேர் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நீங்கள் நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு வீடு வாசல் சொத்தெல்லாம் இழந்துட்டு இருக்கிற நகையெல்லாம் விற்றுட்டு ஊரை சுற்றி நீங்கள் கடன் வாங்கிட்டு பேங்க்கில் லோனு, ஜுவல்ஸ் கடன், வீட்டுடைய டாக்குமெண்ட்டை எடுத்து நீங்கள் அடமானம் போட்ட தகவல் வந்து ஊரில் பரவிச்சேன்னா 10 பைசாவுக்கு இந்த ஊரில் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை மதித்து உங்கள் மேலே அன்பு செலுத்தி உங்கள் மேலே இரக்கம் வச்சு உங்களை நேசிக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. உங்களுக்கு கடன் ஆச்சுன்னா யாருமே உங்களை நேசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படவே கூடாது. ஓகேங்களா? கவலைப்படவே கூடாது. நான் ஒரு வசனத்தை காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் எப்படி மீட்டெடுத்தார். ஏன்னா சிம்சோன் என்ற ஒரு மனுஷனை வந்து வேதத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறேன். என்ன பேர்? சிம்சோன். இந்த சிம்சோனை ஒரு மலை மேலே பெலிஸ்தர்கள் வந்து, அதாவது இந்த சிம்சோனை அட்டாக் பண்ண வராங்க. அவனை அழிக்க, அவனோட அபிஷேகத்தை அழிக்க, அவனோட விசுவாசத்தை அழிக்க வந்து பெலிஸ்தர்கள் வந்து யுத்தம் பண்ண சிம்சோனை நெருங்கி வராங்க. ஆனால் இப்போ நடக்கிற சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மலை மேலே சிம்சோனுடைய சம்பவத்தை நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சொந்த ஜனமே சிம்சோனை ஒரு புது கயிறில் கட்டி பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. அப்போது மிகப்பெரிய வீரனாகவும் அபிஷேகம் நிறைந்த பெரிய ஒரு எப்படி சொல்ல தைரியமுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியை தந்த அந்த மனுஷனை கட்டி இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தர்கிட்ட கொடுக்குற. இப்போ புது கயிறில் கட்டப்பட்டு இருக்கிற அந்த சிம்சோனுக்கு உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்து வருது. ஏன்னா சிம்சோன் கட்டப்பட்ட பிறகு அங்கே பெலிஸ்தர்கள்லாம் ஆரவாரம் பண்ணி சந்தோஷம் கொண்டாடுறாங்க. பார்த்தீங்களா? நசரேயை பிரதிஷ்டை பெற்ற இந்த சிம்சோன் கட்டப்பட்ட உடனே பெலிஸ்தர்களுக்கு ஆரவாரம் வருது. அப்போ நீங்கள் கட்டப்பட்டு இருந்தால் விசுவாசிகளுக்கும் மனுஷர்களுக்கும் சந்தோஷம்தான் ஏற்படுமா கண்டி? ஒருத்தர் உங்களை பார்த்து இறக்கப்பட மாட்டாங்க. உங்களை பார்த்து இறக்கப்படுகிற ஒரே ஒரு தெய்வம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரி, இப்போது வசனத்துக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். லேகி என்ற இடத்துல சிம்சோனை இந்த பெலிஸ்தர்கள் பார்த்து ஆரவாரம் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அவனை அசட்டை பண்ணுறாங்க, அவனை கேவலப்படுத்துகிறாங்க. ஏன்னா இப்போ அவன் கட்டப்பட்டு இருக்கிறான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனை புது கையில் கட்டிட்டோன்னு சொல்லி
இந்த பெலிஸ்தர்கள் வந்து இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஆவியானவர் அவன் மேலே பலமாக இறங்குறார். நல்ல கவனிங்க, உங்கள் கடன் பிரச்சனைக்காக இந்த வசனத்தை உங்களுக்கு தரேன். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தால் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகமே நீங்கள் பெறலைன்னா கண்ணீரோடு ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. அப்படியே மன உருக்கத்தோடு, ஏசப்பா ஏன் கட்டுகளை ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல் நீங்கள் அறுக்கணும். இப்போ நடக்கிற சம்பவத்தை நீங்கள் நியாயாதிபதிகள் 15-14 வாசி பார்த்தீங்கன்னா, அவன் மேலே ஆவியானவர் பலமாக இறங்குறாரு. அவனுடைய புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவனுடைய கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? ஒரு புது கயிறில் ஒரு நெருப்பை இப்படி வச்சா, அதாவது சிம்சோனுடைய கையை அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க, அப்படியே கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போது அந்த கட்டு மேலே ஒரு நெருப்பு பட்டால் ஃபூன்னு அப்படி பறந்து போகும் பார்த்தீங்களா? அப்படி அப்படியே கட்டாகி அப்படியே சாம்பலாகி ஒன்றுமில்லாத போகுது. அப்போது பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி கடன் தொல்லையோ, வியாதிகளோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல கர்த்தர் எல்லா சாபகட்டை உடைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளுக்கு கடன் ஆச்சு, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நம்ம அனாதை போல் இருக்கிறோம், நம்மளுக்கு பயமாக இருக்குது, இரவெல்லாம் தூக்கம் வரலையே, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்க முடியல, நடப்பணமாக இருக்கிறேன், நான் அனாதை தான், நான் ஏன் இருக்கணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் நம்மளை வெறுத்துட்டாங்க, அனந்தம் வெறுத்துட்டாங்க, என்னையே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒருவேளை உங்கள் உயிரை கூட நீங்கள் மாற்றிக்கலான்னு சொல்லி எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். லீகி என்ற இடத்துல சிம்சோனுக்கு உதவி செய்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுடைய கட்டுகள் அறுத்த ஆவியானவங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு சகோதரியே உன்னோடு இருக்கிறாரம்மா. ஏசப்பா உன்னோடு இருக்கிறார். உன்னை பார்த்து தான் என் அன்பு சகோதரி சொல்கிறேன், உன்னை பார்த்து தான்மா ஏசப்பா உன்னை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற. நீ என்னம்மா சொல்கிற? ஆமீன்னு சொல்லி ஏசப்பா காலை பிடிக்க போறியா? சொல்லு. உனக்கு எத்தனை லட்சம் கடமாக இருந்தாலும், எத்தனை வட்டி பிரச்சனை, எத்தனை ஃபைனான்ஸ் பிரச்சனை, யாராவது சொந்தக்காரர்கிட்ட நீ நகை நெட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவமானப்பட்டு கூனி கூறி கூட போயிருக்கலாம், அந்த நகையை மூட்டு தர முடியலையே, என் பிரச்சனை மாறலையே, போராட்டம் மாறலையே, நான் எப்படி பேங்க் லோன் கட்டுவேன், அந்த லோன் எப்படி கட்டு, இந்த லோனு கட்டு, வீட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் எப்படி வாங்கி போடுவேன், கௌரவமாக எப்படி வாழ்வேன், பிள்ளைகள் படிக்கிறாங்க, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதில் கொஞ்சம் கடன் ஆச்சு, வீடு கட்டினேன், அந்த கடன் ஆச்சுன்னு புலம்பி கொண்டு இருக்கிறேன். அன்பு சகோதரியே, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற பெரிய தேவன் உன்னோடு இருக்கிறார். வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை, பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் மேன்களை, சின்ன தொழில் பெரிய தொழில் செய்கிற எல்லாரும் கவனமாக பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது, மனுஷ ஆதரவு கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போவாது. யாரும் எனக்கு ஆதரவாக இல்லை, யாரும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு வேதனைப்படாது. இங்கே சொந்த ஜனமே சிம்சோனை கட்டி பெலிஸ்தர்கிட்ட கொப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த 15ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீ வாசி பாருங்க. 15ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. சிம்சோன் 300 நரிகளை பிடிக்கிறான். ஜோடி ஜோடியாக வாலில் ஒரு தீப்பந்தத்தை கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாமையில் விட்டுறான். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட பொண்ணு அவனுக்கு கிடைக்கல. இப்போ பிரச்சனை ஓவரானதால் என்ன ஆச்சுன்னா அவனுக்கு வெறி ஆயிடுச்சு, அவனுக்கு தோல்வியை தாங்க முடியல. ஆனாலும் இதில் ஒரு முகந்தாரம் இருக்குது, கர்த்தர் பெலிஸ்தர் கையிலேருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கணும். அதனால் 300 நரிகளை பிடிச்சி 2 நரியாக அந்த வாளுகளை அப்படியே ஒன்றா சேர்த்து அதில் ஒரு தீப்பந்தத்தை வச்சு பெலிஸ்தருடைய வெள்ளாமையில் விட்டதால் பிரச்சனை பூகமாக ஆகிடும். அதுக்கப்புறம் பெலிஸ்தர்கள் உன்னை கொல்ல தேடுறாங்க. யூதர்களே சிம்சோனை கட்டி பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. சொந்த ஜனமே ஒப்பு கொடுக்குது, புது கயிறை கட்டி ஒப்பு கொடுக்குது. அப்போ எல்லாரும் சிம்சோனை கைவிட்டதை தான் அர்த்தம். சொந்த ஜனமே கட்டி எதிரிகிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க, இவனை கொண்டுடுங்க, இவனை என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி தந்திரமாக பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆனால் ஆவியானவர் விட்டாரா? சொல்லு. நீங்கள் சிம்சோனுடைய மற்ற சரித்திரம், அவர் தெலீலால் கிட்ட போய் அவர் தப்பு பண்ணது, விழுந்து போனது, அப்புறம் அவர் கண்ணை நோண்டந்து கடைசியில் ஆண்டவர் அவரை மன்னிச்சு மறுபடியும் அபிஷேகம் தந்து அவன் கையினால் எல்லா பெலிஸ்தரை கொண்டு ரட்சித்த சம்பவங்கள்லாம் இருக்குது. ஓகேங்க. இங்கே மட்டும் நீங்கள் பாருங்கள், இந்த விஷயத்தை மட்டும் பாருங்கள். இந்த லேகி என்ற இடத்துல ஆவியானவர் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த சத்தியத்தை பாருங்கள். அப்போ உங்களுக்கு மனவேதனை இருக்காது.
அப்போ கடன் தொல்லைன்ற சாபக்கட்டு உடையாது என்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக உடையும். ஏசப்பா மாற்றுவார், ஏசப்பா மாற்றுவார், ஏசப்பா மாற்ற கத்துங்க. அடிக்கடி சாத்தா அவங்க இருதயத்தில் வந்து பேசுவான், உன் கடன் தொல்லை மாறாது, நீ சாக தான் போகிற, இப்படியே அழுது சாக போகிற, உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, பணம் எப்படி உனக்கு வரும், உனக்கு வருமானம் இல்லை, உடம்புல 1000 நோய்க்குது, உனக்கு பணம் வராது, நீ தெரிஞ்சோ தெரியாமல போய் மாட்டிக்கின, இப்போ உன்னை தூக்கி எடுக்க யாரும் கிடையாது, உனக்கு எந்த மீட்பு, எந்த ரட்சிப்பு, எந்த விடுதலை கிடைக்காது, அப்படியே அழுது சாவுன்னு சொல்லி பிசாசு தந்திரமாக உங்கள் ஆத்துமாவை கட்டி நரகத்துக்கு கொண்டு போவோம் ஆயத்தமாயிட்டான். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கடன் தொல்லை பாதிக்கப்பட்டிருவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே யோசனை, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஏசப்பா எனக்கு தந்த உயிரை கடன் தொல்லைக்காக நான் விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் கடன் ஆச்சுன்னு சொல்லி உங்கள் உயிரை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் போக்கிக்கினீங்கன்னா மன்னிப்பே கிடையாதுங்க, சான்ஸே கிடையாது. நீங்கள் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கடன் தொல்லை அவமானம் ஆயிடுச்சு, நான் குடும்பத்தோடு சாக போகிறேன், இல்லை தனியாக சாக போகிறேன்னு சொல்லி தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைங்க நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், அப்படி ஒரு தவறான முடிவு எடுக்காது. அந்த சிந்தைக்கே போகக்கூடாது. கடன் கொடுத்து அச்சுக்கு நம்மளை சாவச்சிட்டா கூட பரலோகராஜ்யம் நம்ம போயிடலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கடன் கொடுத்தவங்க வந்து நம்மளை தாக்கி நம்மளை அடித்து சாவச்சிடறான்னு வச்சுங்க. இப்போ நம்ம ரத்த சாட்சி ஆகிட்டோம், அவமானப்பட்டு அந்த எதிரி வந்து நம்மளை வந்து அடித்து சாவச்சிட்டான். இப்போ ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளை அநியாயத்துக்கு அடிச்சு கொண்டுட்டாங்க, இவன் ஆபேலுடைய ரத்த சாட்சின்னு சொல்லி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் வெளியேறப்பட்ட இடத்துல கொண்டு போய் நம்ம ஆத்மா வச்சுடுவார். அப்போவாது நம்முடைய ஆத்மா இளைப்பாறு ஸ்தலத்துக்கு போவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்காக கடன் கொடுத்த வந்து உங்களை அடிப்பான் கொலை பண்ணுவான் நான் சொல்லலைங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் தானாகவே நீங்களே ஏதோ ஒரு வழியில் இறந்து போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக உங்களை ரத்த சாட்சி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது, இரக்கம் கிடைக்காது, ஆண்டோடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக நரகம் தான். நரகன்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா சாகனன்ற எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன்னா நெருப்பை நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது நெருப்பு, கை வச்சு பார்த்தா எப்படிங்க இருக்குது? ஒரு இடத்துல ஒரு கட்டை நெருப்பு போட்டு ஒரு நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கலாம். இந்த பிரியாணிலாம் செய்யும் போது கட்டை அடுப்பு போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் சும்மா உங்கள் விரலை வச்சு பாருங்கள், ஒரு 2 நாள் பொறுத்து உங்கள் விரலை நீங்களே பாருங்களேன், அப்படியே சீடு பிடிச்சி செப்டிக் ஆகி பயங்கர இன்ஃபெக்ஷனாக இருக்கும், வலி தாங்க முடியாது. இல்லை உங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது, அதில் சும்மா விரலை வச்சு பாருங்களேன், நெருப்போடைய ஆக்ரோஷம் என்ன என்பது உங்களுக்கு புரியும். ஒரு அப்பளம் பொரிக்கும் போது வீட்டில் சமைக்கும் போது ஒரு நெருப்பு ஒரு எண்ணெய் பட்டுச்சுன்னா எப்படி துடிக்கிறீங்க? அப்போ கடன் தொல்லையில் நீங்கள் ஒரு வேளை மறித்து போயிட்டா கோடி வருஷம் நரகத்தில் வேகணும். அதுக்கு அவமானத்தை இங்கேயே தாங்கின்னு இருந்தால் கர்த்தர் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் உங்களுக்கு மனம் இறங்கி டெலிவரன்ஸை கொடுத்துடுவார். இப்போ என்னை எடுத்துங்க, எவ்வளோ பேருக்கு தைரியம் சொல்கிறேன் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சுமார் வந்து சப்ஸ்கிரைபர் மாத்திரம் கர்த்தருடைய கிருபையினால் 4500 நெருங்குது. 4481 பேர் ஏறக்குறைய இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாது, அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க தெரியாது. இது கர்த்தர் வந்து உண்டு பண்ணின சேனல், இது ஆவியானவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனலை யூடியூப்பில் நடத்துகிறேன்னா தேவ கிருபை இல்லாமல் நான் நடத்த முடியாதுங்க. அப்போ எனக்கு பிசாசு எவ்வளோ எதிர்ப்பு கொடுக்கும், இவ்வளோ பேருக்கு நான் வந்து மெசேஜ் கொடுக்கணும், ஜெபம் நடத்தணும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், அவங்கள தைரியப்படுத்தணும், ஒரு ஆத்மா கூட ஒரு கடன் தொல்லையில் சாகக்கூடாது, கர்த்தர் தந்த மீட்பை வந்து ஜனங்க நஷ்டப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக ஆண்டவர் கட்டை உடைப்பார், விடுதலை தருவார்ன்ற நம்பிக்கை கொடுக்குறேன். அப்போ சத்ரு என்கிட்ட எப்படி வந்து போராடும். ஒரு முறை என் வீட்டுக்குள்ளே அந்த கடன் பிசாசு வந்ததுங்க, உண்மையிலே வந்தது. சில மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய வீட்டில் நான் படுத்துன்னு இருக்கிறேன், நல்ல ஒரு 8 அடி 10 அடி உயரத்துக்கு அப்படியே புகை, வெள்ளை புகை மாதிரி அப்படியே அந்த உருவம், அந்த கடன் பிசாசு ஒளியின் தூதம் போல், தேவ தூதம் போல், ஒளியின் தூதம் போல் அப்படியே ஒயிட் புகை போல் இருக்குது ஒரு உருவம், பெரிய உருவம், 10 அடி கிட்ட, 8 அடி 10 அடி உயரமுள்ள ஒரு பெரிய ஒரு பிசாசு என்கிட்ட பேசுது. நான் வந்து அந்த வீட்டில் படுத்துன்னு இருக்கிறேன். அப்போ நான் எழுந்துக்கிறேன், என்னுடைய சரீரம் வந்து அப்படியே தரையில் தான் இருக்குது, நான் அப்படியே எழுந்துக்கிறேன். எழுந்து
அந்த கடன் பிசாசு இதுதான் என்பதை கர்த்தர் அந்த சொப்பனத்தில் எனக்கு காட்டுறாருங்க. அதன் பிறகு நான் எழுந்து, என் ரூம்லேயே வந்து என்கிட்டயே நீ வந்து என்னையே மிரட்ட பார்க்குறியா? அப்போ அந்த சாத்தாங்கிட்ட நான் பேசுகிறேன். அந்த கடன் சாத்தான் நான் சொல்ல பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ஆள் உருவம், பெரிய ஆள் 10 அடி, இந்த கோலியாத் ஹைட்டு மாதிரி பெரிய உருவம், பார்க்கும் போது அப்படியே திகிலாகுது. ஆனால் கர்த்தர் அபிஷேகத்தில் இருக்கிற வல்லமை தந்ததால் ஒரு துளி கூட எனக்கு பயம் வரல. எழுந்து அந்த சாத்தானை நான் அதட்டுறேன். என் மாம்சத்தில் பயம் வருது, ஆவியில் பயம் வரலை. கவனிச்சிங்களா? அப்போ உங்களுக்கெல்லாம் நான் மெசேஜ் கொடுத்து ஜெபம் நடத்தி வசனத்தை சொல்லி உங்களை தைரியப்படுத்த அந்த சாத்தான் வந்து என்ன அட்டாக் பண்ண வருது. அப்போ என் மாம்சத்தில் ஒரு பயம் வருது, ஆனால் ஆவியில் பயம் வரலை. அப்போ நான் எழுந்து அந்த சாத்தானை அதட்டுறேன், ஆவியில் அதட்டுறேன். வெளியே போடா அப்படின்றேன். கர்த்தர் உன்னை துரத்துறாரு போ அப்படின்ற. அது உடனே போகுது. ஓகேங்களா? அப்போது இந்த கடன் தொல்லை என்கிற தலைப்பில் தொடர்ந்து 105 எபிசோடு இது வரைக்கும் இது 105வது எபிசோடுங்க. ஏற்கனவே 104 பேசியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அப்போ எதுக்கு ஆண்டவர் தொடர்ந்து மெசேஜ் கொடுக்குறாரு, ஜெபம் நடத்துகிறாருன்னா, உங்களை எப்படியும் ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல் உங்கள் கட்டுகளை உடைக்க தான் ஆண்டவர், அறுக்க தான் என்னை வச்சிருக்கிறார். சிம்சோனை ஒரு புது கயிறில் கட்டுறாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல் அவனோட கட்டுகள் அறுது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் வீடு கட்டி கடன் வாங்கினவங்க, பிஸ்னஸ் பண்ணி தோற்று போய் கடன் வாங்கி இன்றைக்கி திவாலானவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, இப்படி பெண்ணுக்கு திருமணம் பண்ணி லட்சக்கணக்கில் கடன் பட்டு இருக்கிறவங்க, பிள்ளைகளை படிக்க வச்சு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு சீர் செஞ்சு பல விதத்தில் கடன் தொல்லையில் கட்டப்பட்டு இருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கி மீட்டெடுக்க போகிறார். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவளாக மாற போகிறீங்க. கர்த்தர் உங்கள் கட்டுகளை அறுக்க போகிறார். ஒரு நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலைமையில் ஏசப்ப வைக்க போகிறார். சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓட போகுது. அந்த கடன் அந்த பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கு விரோதமாக கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். நீங்கள் தைரியமாக இருங்க. என் கடன் தொல்லை மாறும் 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 மாறணும் சத்தமாக கதறுங்க. சத்தம் போட்டு சொல்லுங்கள். மாறாதுன்னு நீங்கள் ஒருபோதும் உச்சரிக்கக்கூடாது. என் கடன் தொல்லை மாறாது, என் பிரச்சனை மாறாது, என் போராட்டம் மாறாது அப்படின்னு தயவு செய்து என் அன்பு சகோதரி உன் வாயிலேருந்து அந்த உச்சரிப்பு வரக்கூடாது. என் அன்பு சகோதரனே, உன் வாயில் என் கடன் தொல்லை மாறாது, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படாது, என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படான்னு சொல்லி ஒருபோதும் அவிசுவாசமான வார்த்தையை சொல்லாதப்பா. கர்த்தர் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கி புது கயிறை ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல் அவர் அறுத்த தேவன், விடுதலை தந்த தேவன் என்னோடு இருக்கிறார். நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன். கர்த்தர் எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் தருவார், விடுதலை தருவார். நம்பிக்கையோடு எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஜெபம், இந்த ஊழியம், இந்த ஊழியத்து மூலியமாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுப்பு. நீங்கள் இதுவரையும் பார்க்காத அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உண்மையிலேமா எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடமாக இருந்தாலும் கர்த்தர் அடைக்க வழிவாசல் திறப்பார். ஏன்னா அவர் சொன்னார், நான் உனக்கு திறந்த வாசலை வச்சுருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியான்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு தீர்வை கொண்டு வருவார், ஒரு விடுதலையை கொண்டு வருவார், ஒரு வழி அவரை திறப்பார். உங்கள் வனாந்தரம் ஒரு செழிப்பான வயல்வெளியாக மாறும். கவலைப்படாது. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. ஓகேங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் என்று நீங்கள் பேசுனீங்கப்பா. ஒரு முறை ஆண்டவர் சிம்சோனை அவனோட சொந்த ஜனங்கள் ஆண்டவரை கட்டி பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. பெலிஸ்தர்கள் சிம்சோன் கட்டப்பட்ட உடனே ஆரவாரம் பண்ணி சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஆவியானவர் சிம்சோனுடைய அவமானத்தையும் கட்டுகளை பார்த்து உடனே பரிசுத்த ஆவியானவர் நீர் மகிமையாய் அந்த இடத்துல இறங்கினீர். ஆண்டவர், இந்த சம்பவம் லேகி என்ற இடத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. அந்த லேகி என்ற இடத்திலே பரிசுத்த ஆவி இறங்கி இருக்கிறீர். ஆவியானுடைய பிரசன்னத்தை சிம்சோன் அன்றைக்கு சரீரத்திலையும் ஆவியில் அனுபவிக்கிற ஆண்டவரே, அவன் கையில் இருந்த அந்த கட்டு ஒரு நெருப்புப்பட்ட ஒரு நூல் போல அருந்து விழுந்தது, சாம்பலானது, சுட்டெரிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் தேவ ஜனங்களுடைய கடன் பிரச்சனைக்காக, லோன் பிரச்சனைக்காக, இஎம்ஐ பிரச்சனைக்காக
அவங்க வாங்கியிருக்கிற ஒவ்வொரு கடத்துக்காக அடியன் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய ஜெபம் பண்ண தேவன் எனக்கு பாராட்டின இந்த இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த, ஆண்டவர் இந்த ஜெபத்தை பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிப்பீராக, விடுவிக்கிற கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே, ஒருவரும் கடன் தொல்லையில மறித்து போகக்கூடாது, ஒருவரும் கடனை வாங்கிட்டு தற்கொலை பண்ணி சாகக்கூடாதப்பா. ஆண்டவர், இதெல்லாம் உங்களுடைய சித்தம் இல்லை. ஆண்டவரே, நரகத்துடைய ஆண்டவர் ஆக்ரோஷம் என்ன, நெருப்போட ஆக்ரோஷம் என்ன, அது எத்தனை வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். யாரும் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க. நரகம் என்பது கோடி கோடி வருஷம் அங்கே உங்கள் சரீரம் வெந்து போகும், அங்கே காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறான்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் விடுவிக்கணும், நீங்கள் தான் தெளிவு தரணும், நீங்கள் தான் அந்த மரண ஆவியும் தற்கொலை ஆவியை எடுத்து போடணும். கடன் தொல்லையில் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு என்ன செய்வேன் ஒன்றும் புரியலேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறவங்கள விடு, நீங்கள் இன்றைக்கி பேசுங்கப்பா. வாழ்க்கையில் ஆண்டவரே சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, நான் தூங்க முடியலையே, என்னால் சாப்பிட முடியலையே, ஐயோ என் கௌரவம் போச்சு, என் குடும்ப மானம் போச்சுன்னு சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காக, என் அன்பு சகோதரமார்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் தொல்லையை நீர் மாற்றுவீராக, கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் இந்த வசனத்தை அனுப்புங்க. கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். ஏசப்பா அனுப்புகிறாரு, ஏசப்பா அனுப்புகிறாரு, கர்த்தர் அனுப்புகிறாரு. உன் கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அரும், உன் கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அரும். உன்னுடைய கடன் என்கிற சாபகட்டு ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசப்பா அப்படியே ஆக கடவுதான். கண்ணீரை தொடங்கி நிந்தையை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க, அடிமைத்தனத்தின் முகத்தை உடைங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தத்தெடுத்துக்கொள்ளு, ஒவ்வொருவரையும் உங்களுடைய மீட்பின் ரத்தத்தினால் கழுவுங்க. உங்களுடைய அபிஷேகம் நிறைந்த ரத்தம், உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ஜனங்கள் ஆண்டவரை தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கியிருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு இரக்கம் பாராட்டி அவங்கள இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ நீங்கள் உதவி செய்யும். நீங்கள் வரும்போதும் சந்தோஷமான பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகிற அந்த நாள் வரையும் என் ஜனங்களோடு நீர் இருப்பீரா. ஆண்டவரே, ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதுக்கு நான் கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை சொல்கிறேன். ஒன்றுக்கும் தகுதியிலப்பா. ஆண்டவர், அர்ப்பண நீசனமாக என்னுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், அடியனுடைய ஜெபத்தை கேட்டு அநேகரை ஆசீர்வதிங்க, அநேகருடைய பிரச்சனைகள் மாற, அநேகருடைய போராட்டங்கள் மாறலப்பா. உதவி செய்யணுமே, உதவி செய்யணுமே, தெய்வம் உதவி செய்யணுமே, தெய்வம் உதவி செய்யணுமே. கெஞ்சி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. கடன் தொல்லை மாறட்டும், கடன் தொல்லை மாறட்டும், கடன் தொல்லை மாறட்டும். ஆண்டவர் ஆசீர்வதி, உம்முடைய நாமம் மைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னுடைய நம்பரை யூடியூப்பில் போடுறேன், நீங்கள் எடுத்து எனக்கு கால் பண்ணி நீங்கள் விரும்பினா ஜெபம் பண்ணி கொள்ளலாம், இல்லை ஜெப குறிப்பை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இல்லை எப்படி ஆகிலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்த விருப்பம் இருந்தால் நீங்கள் எந்த ரூபத்துலேயும் என்னை ஃபோன் கால்லையும் தொடர்பு கொள்ளலாம், நேர்லேயும் வரலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜெப குறிப்பை போடலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. இல்லை மெசேஜை மட்டும் கேட்டு ஜெபிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் விருப்பம் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் தொடர்ந்து மெசேஜை நீங்கள் பார்க்கணும். ஒரு சில பேர் ஒரு சில மெசேஜை பார்த்து விட்டுடுறாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் எல்லா மெசேஜையும் பார்க்கணும். தொடர்ந்து இந்த ஜெபத்திலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை ஆண்டவர் கடந்தோலை விடுவிச்சு சாட்சியை நிறுத்துவார். ஓகேங்களா? நம்பிக்கை இழந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. ஏசப்பா உங்களோடு இருக்கிறாரு. ஓகேங்களா? சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி சோத்திரங்களை சொல்லிக்கொள்ளும். ஆமென். காட் பிளஸ் யூ.